அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி. ஊர் நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் என்னுடைய 3வது கவிதை நூலை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க இருக்கிறேன். என்னுடைய 3வது கவிதை நூல் வண்ணம் பூசிய கூடு. முதல் 2 நூல்களும் சுகப்பிரசவமாக வெளிவந்திருந்தாலும் என்னுடைய இந்த 3வது நூல் அறுவை சிகிச்சை மூலமாக வெளிவந்தது என்று சொல்லலாம். அப்படி எனக்கு ஒரு எழுத்து பயணத்தில் இந்த இலக்கிய உலகம் எனக்கு நிறைய கற்று தந்திருக்கிறது. அப்படி கற்றுத்தந்த பாடம் தான் இந்த ஒரு நூல் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் யாரெனவும் ஒரு முகமூடி போட்டுக்கொண்ட நண்பர்கள் யாரெனவும் எனக்கு இந்த நூல் அடையாளம் காட்டியது என்று சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய தடங்களுக்கு பிறகு வெளிவந்த ஒரு சிறப்பான நூல் என்றுதான் சொல்ல வேண்டும். வண்ணம் பூசிய கூடு. இது இந்த நூல் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பது நான் பட்ட ஒரு துயரங்களுக்கு எல்லாம் வருத்தங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுதான் அப்படிதான் சொல்லணும். இதுவும் இந்த நூலும் நிமி புத்தகப்பட்டறை மூலமாகவும் வெளிவந்தது. நிறுவனர் பாபு சசிதரன் அவர்கள் இந்த நூலை எனக்கு அழகாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு வண்ணம் பூசிய கூடு என்பதற்காகவே இந்த நூலின் அட்டை வண்ணங்களால் நிறைத்து கொடுத்திருக்கிறார். எப்போதுமே பறவைகள் பல வண்ணங்களில் இருந்தாலும் அவைகளுடைய கூடுகள் எப்போதுமே வண்ணங்களாக இருப்பதில்லை. மனிதர்கள் தான் வண்ணம் பூசிய கூட்டில் வாழ்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பறவைகள் எத்தனை மரங்கள் இருந்தாலும் ஒரு மரத்தில் தான் கூடு கட்டுகிறது. அப்படி ஒரு சிறப்பான கொள்கைகளை கொண்டதுதான் பறவைகள், விலங்குகள் எல்லாம். அவற்றிலிருந்து நாம் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி நான் கற்றுக்கொண்ட பாடங்களையும் என்னுடைய இந்த நூலில் எழுதியிருக்கிறேன். நிறைய என்னுடைய முதல் நூலுக்கும் 2வது நூலுக்கும் இந்த வித்தியாசம், 3வது நூலில் பெரிய வித்தியாசங்கள்ல எனக்கே இது தெரிந்திருக்கிறது. பெண்ணியத்தை பற்றியும், நிறைய பெண்களுக்கான பெண்ணியத்தை பற்றியும், இயற்கையை பற்றியும், சூழலியல் பற்றியும் நிறைய கவிதைகளை நான் இதில் எழுதியிருக்கிறேன். இந்த நூலில் 70 கவிதைகள் இருக்கிறது. இந்த நூலின் விலை 150 ரூபாய். இந்த 3 நூல்களுமே பெற வேண்டிய எண் 9966554692. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு இந்த 3 நூல்களையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூலிலிருந்து இந்த நூலுக்கு ஒரு சிறப்பான ஒரு அணிந்துரை என்று சொல்ல முடியாத அவ்வளவு ஒரு அழகான ஒரு உரையை கொடுத்திருக்கிறார். புறமை உயர்த்தாத உறுதியான கவிதைகள் என்ற தலைப்புல கவிஞர் திரைப்பட இயக்குனர் பிருந்தா சாரதி அவர்கள் எனக்கு ஒரு அழகான அணிந்துரை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அவர் முதல்ல வாழ்த்துறை எழுதுறேன்னு இந்த புத்தகத்தை வாங்கிட்டு புத்தகத்தோட கவிதைகள் எல்லாம் படித்துட்டு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணிந்துரையை எனக்கு ஒரு 6 பக்கத்துல ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்திருக்காரு. அவருக்கு இந்த இனிய தருணத்தில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான வாழ்த்துறையை கொடுத்திருக்கிறாரு எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்கள். என்னுடைய நலம் விரும்பி அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே என்னுடைய நலத்தை விரும்புபவர், என்னுடைய முன்னேற்றத்தை விரும்புபவர், வர்ணஜாலங்களை உருவாக்கி என்ற தலைப்பில ஒரு வாழ்த்துறையை கொடுத்திருக்கிறாரு. இந்த புத்தகத்துல நிறைய கவிதைகள் எல்லோராலும் பாராட்டப்பட்டது. நிறைய பேர் பாராட்டிய ஒரு கவிதையை இன்று உங்களுக்காக வாசித்து காமிக்க விரும்புகிறேன். இது ஒரு பெண்ணினுடைய ஒரு உணர்வுகளை பற்றிய ஒரு கவிதை. இது அடிப்படையில் தினம் வெந்து கொண்டிருப்பவளை மீண்டும் எரிக்காதீர்கள், புதைத்து விடுங்கள். விறகுகளை சுமந்தவளின் மேல் அடுக்காதீர்கள் அவள் சுமந்து வந்த கட்டைகளை. தினமும் விறகுகளுடன் வாழ்பவளுக்கு வாழ்க்கை புரிகிறது ஒரு பிடி சாம்பல். கிழிந்த ரவிக்கையில் கண்கள் மொய்த்திருக்க சாப்பிடும் தட்டில் இருந்தது அவள் கண்கள். சாமிக்கு எடுத்து வைப்பது போல முதலில் தன் குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கிறாள் இட்லியை. ஒரே பாட்டினில் அவள் முன்னேறுவதில்லை, அவள் பாடு பெரும் பாடு. ஒரே பாட்டினில் அவள் முன்னேறுவதில்லை, அவள் பாடு பெரும் பாடு. இப்படி ஒரு பெண்ணியத்திற்காக சில கவிதைகளையும் அழகான காதல் கவிதைகளையும் நிறைய எழுதியிருக்கிறேன். அனைவரும் இந்த நூலை வாங்கி படிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.